Hey designers, thanks for watching my video. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ChatGPT யூஸ் பண்ணி கம்ப்ளீட்லி ஒரு ப்ராடக்ட் அதாவது மொபைல் அப்ளிகேஷனை எப்படி வந்து பில்ட் பண்ணணும். லைக் நான் சொல்கிறது என்னென்னா யூஐ டிசைனிங் போர்ஷன் மட்டும். இப்போ நம்ம யூஎக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் கேஸ் ஸ்டடிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம ஃப்ளோ டிசைனிங் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒயர் ஃப்ரேம் பண்ணுவோம், அப்புறம் யூஐ பில்ட் பண்ணுவோம். அந்த யூஐ வந்து நம்ம ஃபிக்மாவில் டிசைன் பண்ணிவிட்டு ஃபைனலாக டெவலப்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணுவோம். இப்போது ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி கம்ப்ளீட்லி பேசிக்ஸ்லேருந்து பண்ணுறதுக்கான டைம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஸ்ப்ரிண்ட் மோடில் குயிக்காக ஒரு ப்ராடக்டை நம்ம வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் ChatGPT பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பைபாசிங் மெத்தடு தான். ஸோ டீட்டெயில்டான ப்ராடக்ட்ஸ் இது பண்ண முடியாது. பட் அட் த சேம் டைம் ஒரு லோ பட்ஜெட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். இல்லைனா வந்து குயிக்காக ஒரு ஐடியேஷன் பண்ணி பார்க்குறது எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணலாம். அண்ட் நானே வந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நான் எக்ஸாக்ட்லி எப்படி வந்து ChatGPTயில் வந்து டிஸ்கஷன் பண்ணுறேன், அதோட அவுட்புட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பற்றி ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனல் டிசைனர் லிங்கம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் நிறைய டிசைன் ரிலேட்டடான வீடியோ கண்டென்ட்ஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகும். ரொம்பவே டீட்டெயிலாக தமிழில் தெளிவாக கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோட இந்த சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், இப்போ நான் சொல்லித்தர போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோக்காக பில்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியாவோடு நீங்கள் இருக்கீங்க, குயிக்காக எனக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் இருந்தீங்கனாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ChatGPTயில் வந்து ஒரு டாப் 3 மோஸ்ட் டிமாண்டட் மொபைல் அப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த மோஸ்ட் டிமாண்டட் மொபைல் ஆப் பிஸ்னஸ் இன் 2026 கொடுக்குறேன். கிவ் மீ 3 பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ChatGPT யூஸ் பண்ணுறனால ரொம்ப வந்து லைக் என்ன சொல்கிறது, பர்ஃபெக்டாக டைப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ளோ இங்கிலீஷ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை டைப் பண்ணிக்கலாம். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு இந்த இங்கிலீஷோட டைப்பிங் எல்லாம் கரெக்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிராமர்லி ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது டிஃபால்ட்டாக உங்களுடைய இங்கிலீஷ் டைப்பிங்கை வந்து கொஞ்சம் ப்ரிசைஸ் பண்ணி கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொண்டு வரத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த சேட்டை யூஸ் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது ஒவ்வொரு சேட்டை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு சேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரே இதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் ரீநேம் பண்ணிவிட்டு இங்கே மொபைல் ஆப் டிசைன் அப்படின்னு கொடுக்குறேன். 2026 கொடுத்துட்டு பின் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் எனி டைம் எனக்கு இங்கே இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு இது வேண்டாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து இங்கே லிஸ்டிங் ஆகிருக்கு. ஸோ ஏஐ ப்ராடக்டிவ் அண்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட் ஆப் ஒன்று இருக்குது, ஏஐ லேர்னிங் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆப் ஒன்று இருக்குது, லோக்கல் சர்வீஸ் மார்க்கெட் பிளேஸ் புக்கிங் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. பேசிக்லி ChatGPT என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்புட்டை ரிசர்ச் பண்ணி அந்த பிஸ்னஸில் யார் யார் டார்கெட் யூசர்ஸ், என்ன மாதிரி ஃபீச்சர்ஸை நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்றத உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற இந்த ஒரு டைட்டிலை காப்பி பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா ஐ எம் ஓகே வித் இந்த ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸோ ChatGPT கூட நீங்கள் வந்து நரேட் பண்ணி டிஸ்கஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் கிளாரிட்டி இருந்ததுனா தான் இப்போ நான் சொல்ல போகிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அவுட்புட் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 மோஸ்ட் ரெக்கமெண்டட் அப்படின்றது ஹோம் சர்வீஸ் அப்ளிகேஷன். ஸோ என்னென்னலாம் பண்ணலாம், அதோட ரெவென்யூ, இந்த மாதிரியான பேசிக் ரிசர்ச்சஸ் வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் சர்வீஸ் மார்க்கெட் பிளேஸ்ன்றது ஓவரால் இண்டஸ்ட்ரி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் வந்து ஹோம் சர்வீஸ் ஒன்று, வெஹிக்கிள் சர்வீஸ் ஒன்று, அப்புறம் ஹெல்த் கேர் அட் ஹோம். ஸோ இது 3மே வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம எதை வேணுன்றதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து லைக் வெஹிக்கிள் சர்வீஸ் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ கேன் யூ டூ அ மார்க்கெட் ரிசர்ச் ஃபார் திஸ் திங். ஓகே, ஸோ
இது நம்ம குடுத்துறலாம். ஸோ நோ வொரீஸ். லைக் நீங்க சின்ன சின்ன ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் தப்பா எடுத்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆட்டோமேட்டிக்கா இட் வில் வொர்க். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ChatGPT உங்களுக்கு என்ன பண்ணும்? கிளியரான ஒரு மார்க்கெட் ரிசர்ச் எடுத்துட்டு வந்து குடுக்கும். இந்த டேட்டா வந்து நான் 100% அக்யூரசிலாம் சொல்ல மாட்டேன். நீங்க கொஞ்சம் கிராஸ் செக் பண்ணணும். பட் கம்ப்ளீட்லி 80% நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா, ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வெப் ரிசர்ச் பண்ணி தான் வந்து இந்த டேட்டா வந்து நம்மளுக்கு குடுக்கும். ஸோ, அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ, பேசிக்லி ஒரு ப்ராடக்ட்ட பத்தின ஒரு கிளியர் ஐடியா வந்து நம்மளுக்கு இங்க வந்துரும். ஸோ, இத கோ த்ரூ பண்ணிக்கங்க. ஓகே டன். இவ்வளோ தூரம் நம்ம பண்ணிட்டோம். ஸோ, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, அம் வாட் ஆர் த ஓகே. அம் what are the ends I need to design for this product. நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, ஓரளவுக்கு நீங்கள் வந்து இங்கிலீஷை வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ்டாக நீங்களே டைப் பண்ணுங்கள். பண்ணும்போது தான் உங்களுக்கான இங்கிலீஷும் அந்த கம்யூனிகேஷன் வந்து லெவல் பில்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நிறைய கம்பெனிஸில் இந்த கம்யூனிகேஷன் லெவல் ரொம்ப முக்கியமாக கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லைக் கஸ்டமர் மொபைல் அப்ளிகேஷன் ஒன்று, அதனுடைய திஸ் இஸ் வாட் த வெஹிக்கிள் ஓனர்ஸ் யூஸ். ஸோ பேசிக்லி என்னென்னலாம் வேணும் அந்த வெஹிக்கிள் ஓனருக்கு அப்படின்றத ஒரு கிளாரிட்டி கொடுத்துருவாங்க. ஸோ எஸ்டிமேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா 70 to 90 ஸ்க்ரீன்ஸ் வந்து நீங்கள் ஒன்லி ஃபார் கஸ்டமர் மொபைல் அப்ளிகேஷனுக்கு மட்டும் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் லைக் இந்த மெக்கானிக்ஸு, கேரேஜஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான ஆப்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுடைய லாகின் டீட்டெயில்ஸ் அண்ட் அட்மின். பொதுவாக நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் எடுத்தீங்கனாலும் டெஃபினெட்லி இந்த 3 எண்டு வந்து கம்பல்சரியாக இருக்கும். ஸோ எண்ட் யூசரு, அப்புறம் அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்க, ஓவராலாக பேக் எண்ட் அட்மின்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஒரு டேஷ்போர்டை வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டிங்காக ஒரு லேண்டிங் பேஜ், ஒரு வெப்சைட்டு, இந்த பிஸ்னஸோட வெப்சைட் வந்து கண்டிப்பாக ஒன்று கொடுக்கணும். அண்ட் ஓவராலாக இதோடைய எக்கோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ChatGPT உங்களுக்கு ப்ராப்பராக பில்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ மார்க்கெட்டிங் வெப்சைட்லேருந்து கஸ்டமர் மொபைல் வரணும், அதில் புக்கிங் இன்ஜினில் வந்து அதுக்கப்புறம் என்னென்னலாம் வரணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் சிஸ்டம்ஸில் என்ன வரணும், நோட்டிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி வந்து கொடுக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு டிசைன் சிஸ்டமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ChatGPT பில்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போது நீங்கள் வந்து டிசைன் சிஸ்டமில் இருந்து உங்களுக்கான டைப்போகிராஃபி, கலர் பேலட்டு இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி நீங்கள் கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா, டெஃபினெட்லி நீங்கள் அதையும் இங்கே வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, கிரியேட் எ color palette. Okay, I'm sorry. Create a color palette for the okay. Create a color palette மட்டும் கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் let us see. கலர் பேலட்டை கொடுத்த உடனே கலர் பேலட்டுடைய அந்த சைசிங்ஸு, கலர்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இதில் நீங்கள் கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். பட் ஸ்டில் லைக் இதில் இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் கொஞ்சம் நல்லாவாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் வர கலர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரிசர்ச் பண்ணி ப்ராப்பரான கலராக இருக்கும் அப்படின்றதுனால தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நியூட்ரல் கலர்ஸ் என்ன இருக்கணும், சர்வீஸ் கேட்டகரி கலர்ஸ் என்ன இருக்கணும், இந்த மாதிரி எண்ட் டு எண்ட் ஃபுல்லி உங்களுக்கு ஒரு பட்டனுக்கு என்ன கலர் வேணும், கிரேடியன்ஸில் என்னென்ன கலர் இருக்கணும், அதே மாதிரி டார்க் மோடுக்கு இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் இது முடிச்சதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டைப்போகிராஃபி. மற்றதெல்லாம் நம்மளுக்கு தேவை கிடையாது. கலரும் டைப்போகிராஃபியும் மட்டும் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு போதும். ஓகே, ஸோ இதில் நெக்ஸ்ட் கிரியேட் டைப்போகிராஃபி கொடுத்த உடனே டைப்போகிராஃபி நம்மளுக்கு லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டைப்பிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல லிஸ்டிங்கில் வந்துடும். ஸோ ஃபாண்ட்டோட வெயிட் என்ன இருக்கணும், ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் உங்களுக்கு வந்து ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இன்டர் இஸ் த பெஸ்ட் ஃபாண்ட். ஸோ எதுக்காக இன்டர் நீங்கள் சூஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல லிஸ்டிங் ஆகிடும். ஸோ இன்டர்லேயே வந்து என்னென்ன ஃபாண்ட்டோட வெயிட் யூஸ் பண்ணணும், ரெகுலர் என்ன, மீடியம், அது எங்கெங்கே யூஸ் பண்ணணும், பட்டனுக்கு என்ன சைஸஸ் யூஸ் பண்ணணும், டைப் ஸ்கேலிங்கில் என்னென்ன சைஸஸ் இருக்குது, டிஸ்பிளேல ஹெக்ஸல் என்ன, எல் என்ன, இது எல்லாமே ஸ்டைல் சிஸ்டம் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுட்டு உங்களுக்கான வயர் ஃப்ரேம்ஸ் எல்லாம் அந்த யூஐ எல்லாம் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஸ்டைல் கைட்லைனை மட்டும் தனியாக இந்த ப்ராடக்ட்டுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்போகிராஃபி சிஸ்டம் கம்ப்ளீட்லி கிடச்சிரும். ஸோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு இந்த 2 விஷயம் மட்டும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா தாராளமாக போதும். மற்றபடி வேறு எதுவுமே பெருசாக தேவையில்லை. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா,
இந்த ஸ்டைல் கைடு இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய டிசைன் சிஸ்டமை நீங்கள் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுடைய ஒயர் ஃப்ரேமை டிசைன் பண்ண போகிறோம். இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒயர் ஃப்ரேமை டிசைன் பண்ணணும் அப்படின்னா டெஃபினெட்லி வந்து நம்ம வந்து பால்சாமிக் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவோம். ஈவன் ஃபிக்மாலே கூட நம்ம யூஸ் பண்ணலாம், இல்லைனா பென்சில் ஸ்கெச்சஸ் யூஸ் பண்ணலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய ChatGPTல வந்து கிளியரான ஒயர் ஃப்ரேமை வந்து உங்களால் டிசைன் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஃப்ரீ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிமிட் இருக்கும். ஸோ லைக் ஒன்று 15லேருந்து 20க்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ChatGPT ப்ரீமியம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் நீங்கள் எவ்வளோ வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பாருங்கள். ஒயர் ஃப்ரேம்ஸை க்ரியேட் பண்ண போகிறேன். அண்ட் ஒயர் ஃப்ரேம் கூடவே அதோட யூஐயும் சேர்த்து எனக்கு பில்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஐடியாவில் ஸ்டக் ஆகுறீங்கன்னா ஒயர் ஃப்ரேமும் பண்ணிக்கலாம், டேரெக்டாக யூஐயும் பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஓகே கஸ்டமர் மொபைல் அப்ளிகேஷன் இங்கே எடுத்துக்கலாம். ஓகே கஸ்டமர் மொபைல் அப்ளிகேஷன் இதை காப்பி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே டேரெக்டாக ஒயர் ஃப்ரேம்னு டைப் பண்ணாதீங்க. லிஸ்ட் ஆஃப் ஓகே list the screens for customer mobile application in 1 2 3 order with name of the screen. ஓகே ஸோ இது மட்டும் நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதில் லைக் லெட் மீ டூ சம் ஸ்பெல் கரெக்ஷன்ஸ். ஸோ இப்போ நான் சொல்கிறத இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக உங்களால் வந்து உங்களுடைய மொபைல் ஆப்பை டிசைன் பண்ண முடியும். ஓகே ஸோ லிஸ்ட் த ஸ்க்ரீன்ஸ் ஃபார் த கஸ்டமர் மொபைல் ஆப் இன் 1 2 3 ஆர்டர் வித் த நேம் ஆஃப் த ஸ்க்ரீன். ஸோ நான் என்ன கொடுத்துருக்கேன்னா எனக்கு வந்து இதில் நிறைய இருக்கு இல்லையா, ஹோமு வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, எனக்கு இந்த மாதிரி கேட்டகரைசன் இல்லாமல் 1 2 3 ஆர்டரில் எனக்கு வேணும் அப்படின்றத நான் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட்டு இங்கே வந்து என்டர் கொடுத்தோடனே அகெயின் இப்போ ChatGPT என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கான ஸ்க்ரீனை வந்து லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் 1 2 3 ஆர்டரில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் மொபைல் அப்ளிகேஷனில் ஆத்தென்டிகேஷன் அப்படின்றதில் பார்த்தீங்கன்னா 10 ஸ்க்ரீன் ஆத்தென்டிகேஷனுக்கு மட்டும் வரணும். அப்புறம் ஒரு ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ஸ்க்ரீன்ஸஸ் நம்மளுக்கு இந்த இடத்துல கொண்டு வராங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து இன்னும் லோட் ஆகுது. ஐ திங்க் யா இட்ஸ் டேக்கிங் சம் டைம். இதுக்கு மேலே லோட் ஆகலை. லெட் மீ டூ ஒன் திங். ஸோ இது வந்து இந்த மாதிரி ஸ்டக் ஆகுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைக் நீங்கள் ரீலோட் மட்டும் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஜஸ்ட்டு ரீலோட் பண்ணிங்கன்னா போதும், அது வந்து உங்களுக்கு அப்படியே கண்டினியூ ஆகும். இங்கே பாருங்கள், நான் ரீலோட் மட்டும் பண்ணுறேன். ஓகே ரீலோட் பண்ணிவிட்டு மொபைல் ஆப் டிசைன் எடுத்துக்கிறேன். ஓகே ஐ திங்க் 25 ஸ்க்ரீனோட ஸ்டாப் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் எடிட்டில் போயிட்டு இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ இது நீங்கள் ரீலோட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஸ்டக் ஆகிடுச்சு அப்படின்னா வேறு ஆப்ஷன் இல்லை, நம்மளுக்கு ரீலோட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும். சம்டைம்ஸ் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இருக்குது பாருங்கள். 108 ஸ்க்ரீன் கஸ்டமர் எண்டுக்கு மட்டும். அப்புறம் டோட்டல் ஸ்க்ரீன்ஸில் இங்கே ஆத்தென்டிகேஷனுக்கு எவ்வளோ ஸ்க்ரீன், ஹோம் ஸ்க்ரீன் எவ்வளோ இப்படின்னு சொல்லி வரும். இப்போ நீங்கள் சார்ஜஸ் பண்ணும்போதும் சரி, ஒரு ஸ்க்ரீனுக்கு நீங்கள் ஒரு 500 rupees சார்ஜ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ ஸ்க்ரீன் ஒர்க் பண்ண போகிறீங்கன்றது ஈஸியாக இருக்கும். டைம்லைன் வந்து நீங்கள் ஈஸியாக மேப் பண்ணிக்கலாம், இதெல்லாம் முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ ChatGPT யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா. நான் சொன்ன மாதிரி நீங்கள் பெய்டு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணால் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஃப்ரீ யூஸ் பண்ணுறனால லிமிட்டடாக ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ 3 ஸ்க்ரீன்ஸாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ண போகிறேன். நான் ஏன் இந்த நம்பர் கொடுத்தேன் அப்படின்னா, இந்த நம்பர் இல்லாமல் வெறும் புல்லட் பாயிண்ட்ஸ் மட்டும் இருந்ததுன்னா ChatGPTயில் ஆர்டர்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா create a wireframe for 1 dot splash screen. ஸோ 3 ஸ்க்ரீன்ஸாக வந்து பில்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அந்த ஸ்க்ரீனோட ஜென்ரேட்டிங் கவுண்ட்டும் சேவ் ஆகும். சரிங்களா, அது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வியூவும் கிடைக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே ஒரே ஸ்ட்ரெச்சில் பண்ணிங்கன்னா நல்லா வராது. ஸோ ஆன்போர்டிங் அண்ட் ஓகே இதில் வந்து க்ரியேட்டுக்கு பதிலாக டிசைன் அ ஒயர் ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்துருங்க. சரிங்களா, டிசைன் அ ஒயர் ஃப்ரேம் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுங்க.
குடுத்த உடனே இப்போ ChatGPT உங்களுக்கான வயர் ஃப்ரேம டிசைன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ, இந்த வயர் ஃப்ரேம் ஜெனரேட் ஆகுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளீன் அண்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இத வந்து நீங்க அப்படியே யூஐயா மாத்தலாம். அதுல உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா மட்டும் அந்த வயர் ஃப்ரேம நீங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது எடிட்லாம் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு கிளியரான வயர் ஃப்ரேம் வந்து பில்ட் ஆயிடும். அண்ட் இதில் வந்து பாருங்கள் ஒயர் ஃப்ரேம் பில்ட் ஆகட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்க்ரீன்ஸஸ் இப்போ இந்த 3 ஸ்க்ரீன்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். அடுத்தது பண்ணும்போது இந்த நான் ஆர்டர் மட்டும் மறந்துடாதீங்க. இப்போ 4 வெல்கம் ஸ்க்ரீன், 5 லாகின் அண்ட் ஓடிபி. இப்போ முடித்தோன்னே அடுத்தடுத்த ஸ்க்ரீன். அப்போ 3 ஸ்க்ரீன்ஸஸ் உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு கிளியரான ஒயர் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பில்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இட் இஸ் ஃபினிஷிங் அப். ஸோ ஃபைனலாக இதிலேயே வந்து சில டீட்டெயிலிங்ஸ் எல்லாமே ChatGPT பில்ட் பண்ணிடும். உங்களுக்கான ஒயர் ஃப்ரேம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பில்ட் ஆயிருக்கு. ஸோ ஓகே. ஸோ இந்த இடத்துல கஸ்டமர் மொபைல் ஆப் இன்ட்ரடக்ஷன் அண்ட் ஓகே, இங்கே நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். 3ல வந்து ஆன்போர்டிங் செக்ஷன் நான் கொடுக்கல. ஸோ நான் எடிட்டில் போயிட்டு இந்த இடத்துல அண்ட் 3 டாட் செலக்ட் லாங்குவேஜ் இதை நான் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ கஸ்டமர் மொபைல் ஆப்பு ஐ திங்க் இதில் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்ன கொடுத்துருக்கேன்னா ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீனுன்றதை நான் கொண்டு வரணும். ஸோ அதுதான் நான் பண்ண மிஸ்டேக்ஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸஸ் வந்து இல்லாமல் பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன், செகண்ட் ஆப் இன்ட்ரோ, செகண்ட் என்ன ஸ்க்ரீன் இருக்குது, இது வந்து நீங்கள் ஒரு நோட் பேடில் போட்டு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்குது. ஆப் இன்ட்ரோ, அன்போர்டிங், அதுக்கப்புறம் செலக்ட் லாங்குவேஜ். ஸோ ஸ்ப்ளாஷு, ஆப் இன்ட்ரோ ஆர் ஆன்போர்டிங். இதில் வந்து ஆப் இன்ட்ரோ அப்படின்றது வேண்டாம், ஆன்போர்டிங்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஆன்போர்டிங் அண்ட் தேர்டு வந்து நம்மளுக்கு செலக்ட் லாங்குவேஜ். ஸோ இப்போ நான் கொடுத்த உடனே எனக்கு அந்த ஒயர் ஃப்ரேம் மறுபடியும் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 விதமான ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்திருக்கு. ஆக்சுவலி இங்கே வந்து டிசைன்டு ஒரு கோடடில் ஸ்டைலில் வரும். இது எனக்கு வேண்டாம். ஸோ அதனால் ஐ ப்ரிஃபர் திஸ் அப்படின்றத கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்த உடனே இங்கே பாருங்கள், ஒரு கிளியர் ஒயர் ஃப்ரேம், நீட்டான ஒரு ஒயர் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ ஸ்ப்ளாஷ் ஸ்க்ரீன் என்ன வரணும், ஆன்போர்டிங் ஸ்க்ரீன் எப்படி வரணும், லாங்குவேஜ் செலெக்ஷன் எப்படி வரணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிளியராக உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ஃபர்தராக நீங்கள் ஒரு யூஐ பில்ட் பண்ணும்போது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் பர்ஃபெக்டாக உங்களோட யூஐயை வந்து நீங்கள் டிசைன் பண்ணலாம். எங்கேயுமே நீங்கள் ஸ்டக் ஆக மாட்டீங்க. இப்போ நான் வந்து அடுத்தது கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இந்த 3ன்றது ஏன் இப்போ நான் பண்ணேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெல்கம், லாகின், ஓடிபி வெரிஃபிகேஷன். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இது 3ம் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த நம்பரை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. 4, 5 டாட் லாகின் அண்ட் 6 டாட் ஓடிபி. இதை மட்டும் நீங்கள் கொடுத்துடணும். எங்கே டிசைன் பண்ணாலும் இந்த ஆர்டரை மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. ஃப்ரீ வெர்ஷனில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பர் டே வந்து உங்களுக்கு ஒரு 15 வரைக்கும் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை வச்சுட்டு நீங்கள் உங்கள் யூஐ டிசைனிங் ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டு தான். ஸோ இதை ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஸோ இதை கட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டாப் ஆன்சரிங். ஐ திங்க் ஸ்டாப் ஆக மாட்டேங்குது. இது இந்த மாதிரி பக்கு தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு ரீலோட் பண்ணிங்கன்னா அகெயின் இது சரியாயிடும். என்னோட ChatGPT ஐ திங்க் நான் நேற்றுலேருந்து சில எரர் வந்துட்டுருக்கு. மேபி அப்டேட்டா இல்லை என்ன ரீசன் எனக்கும் தெரியல. பட் கண்டிப்பாக இது ரொம்ப ரேர் தான். ஒரு 1% சான்ஸ் ஆஃப் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ சரியாயிடுச்சு. இப்போது அங்கே நான் டைப் பண்ண அந்த கண்டென்ட்டை கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். கொடுத்த உடனே இப்போது நெக்ஸ்ட் இந்த நம்பரை மட்டும் மாற்றிடாதீங்க. இந்த நம்பர் மாறிச்சுன்னா ஸ்க்ரீனோட கன்சிஸ்டன்சி மாறி போயிடும், ரிப்பீட்டேஷன் ஆகும், இல்லைனா வந்து ஸ்க்ரீன் லைக் அது ஒன்று ஒரு சம்மந்தம் இல்லாமல் வரும். அதே மாதிரி இந்த ஆர்டரை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன் வந்து இந்த ஸ்க்ரீன்லேருந்து அடுத்து யூசர் எந்த ஸ்க்ரீன் வராங்க, அடுத்து எந்த ஸ்க்ரீன் வராங்கன்றதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ரியல் டைம் ப்ராடக்ட் பில்ட் பண்ணாலும் சரி, இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும்.
அண்ட் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏன் நான் வந்து 3 ஸ்க்ரீன்ஸை வந்து இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, பேசிக்லி நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், சிங்கிளாக கொடுக்கும்போது ஒரே ஒரு JPEG ஜென்ரேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எந்த பர்பஸும் இல்லை. ஏன்னா தேவையில்லாமல் நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீனோட ஜென்ரேட்டிங் கவுண்ட் வேஸ்ட் ஆகும். அதனால நான் 3 கொடுக்குறேன். சரி, அப்போனா நம்ம ஒரு 5 to 10 கொடுக்கலாமே அப்படின்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். நீங்கள் வந்து லேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வியூவிங் இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா 3 கொடுக்குறோம். ஏன்னா 3ன்றது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஒரு ஸ்க்ரீன் செட்டப்பாக வரும், உங்களுக்கு வரும். ஸோ ஹோம் ஸ்க்ரீன் மட்டும் நான் யூசுவலி என்ன பண்ணுவேன்னா, ஒரு 2 அதாவது ஒரே ஹோம் ஸ்க்ரீனை மட்டும் தனியாக பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது ஸ்க்ரால்ஸ் இருந்ததுன்னா அடுத்தடுத்து கண்டினியூ ஸ்க்ரீன்ஸ் மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ ஹோம் ஸ்க்ரீனை மட்டும் தனியாக பண்ணிக்கோங்க, மற்றதெல்லாம் 3 பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், அடுத்த ஸ்க்ரீன் இப்போ ரெடி. ஸோ யூசர் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல வந்து லைக் தே ஆர் டைப்பிங் இட். ஸோ ஃபஸ்ட்டு லோடிங் ஸ்ப்ளாஷ் வருது, அப்புறம் வாக் த்ரூ. இப்போ வாக் த்ரூவில் வந்து இங்கே ஒன்று தான் ஜென்ரேட் ஆகிருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து பில் பண்ணிக்கலாம். அடுத்து லாங்குவேஜ் சூஸ் பண்ணுறாங்க. லாங்குவேஜ் சூஸ் பண்ணதுக்கப்புறம் கெட் ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. ஃபோன் நம்பர் என்டர் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா லைக் இந்த கண்டென்ட்டு, அதில் எழுதுகிற வேர்டிங்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒயர் ஃப்ரேமை க்ரியேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ க்ளீன் அண்ட் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ பர்ஃபெக்ட், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபுல் ஒயர் ஃப்ரேம்ஸை நீங்கள் பில்ட் பண்ண முடியும். அண்ட் இதில் நான் மொத்தம் எவ்வளோ ஒயர் ஃப்ரேம்ஸை என்னால் பில்ட் பண்ண முடியுது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து நெக்ஸ்ட் ஒயர் ஃப்ரேம் ஃபார் ஸ்க்ரீன் 10, 11, 12 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து ஃபைனலாக ஸ்க்ரீன் இஸ் கெட்டிங் ரெடி. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1, 2, 3 லேஅவுட்ஸ் பண்ணியிருக்கோம். சரி, இதில் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இது வந்து ஒயர் ஃப்ரேமாக ஜென்ரேட் ஆகுது இல்லையா, இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக யூஐயாகவே ஜென்ரேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், 100% இதை அப்படியே நீங்கள் யூஐயாக பில்ட் பண்ணலாம். எந்த ஒரு ஸ்டக்கும் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக யூஐ பண்ணிடலாம். பட் என்ன தான் நம்ம யூஐ பண்ணாலும் அதை வந்து டேரெக்டாக நம்ம ஃபிக்மாவில் எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் ரீடிசைன் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கறதுக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை அப்படின்னா டெஃபினெட்லி அதை வந்து நீங்கள் யூஐயாக பில்ட் பண்ணிக்கலாம். ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில கைட்லைன்ஸஸ் வந்து இந்த ஒயர் ஃப்ரேமில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல இந்த 5 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். லைக் இது வந்து 5 வேண்டாம், எனக்கு ஒரு 3 இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் தேவைப்பட்டால் நீங்கள் தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு 12 ஸ்க்ரீன்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 12th ஸ்க்ரீனுக்கு அப்புறம் இருக்கிற இதே ஸ்க்ரீனை ஜஸ்ட் ஃபார் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நான் என்ன பண்ணுறேன், ஒரு யூஐ ஸ்ட்ரைட்லி யூஐ பில்ட் பண்ண போகிறேன். ஸோ கேன் யூ டிசைன் எ யூஐ ஃபார் திஸ் UI for the last 3, okay, for screen 10, 11 and 12. Okay, can you design a UI for screen 10, 11, 12 with the color and typography and design system what you have shared. ஸோ இந்த இன்புட்டை நான் கொடுக்குறேன். பேசிக்லி இது வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஸ்க்ரீன் ஆரம்பிக்கும் போதே ஒயர் ஃப்ரேமே பண்ணாமல் டேரெக்டாக யூஐயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் ஒயர் ஃப்ரேமுக்கு பதிலாக யூஐன்னு கொடுத்தீங்கன்னா யூஐ வந்துடும். பட் உங்களுக்கு ஒரு ஐடியா லைக் நீங்கள் டேரெக்டாக இது எல்லாமே இதிலே பண்ணிட்டீங்கன்னா உங்களோட வேல்யூ, உங்களோட க்ரியேட்டிவ் திங்கிங் எதுவும் இருக்காது. அப்படின்றதுனால தான் நான் வந்து ஒயர் ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் டேரெக்டாக ஃபிக்மாவில் போய்ட்டு அப்புறமா யூஐ பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ டேரெக்டாக யூஐயே பில்ட் பண்ணுறதுக்கு சோர்ஸ் இருக்கான்னா, எஸ், நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இருக்குது. இப்போது இந்த இடத்துல இந்த ஒயர் ஃப்ரேம் வந்ததுக்கப்புறம் நான் என்ன ப்ராம்ப்ட் பண்ணியிருக்கேன்னா, கேன் யூ டிசைன் அ யூஐ ஃபார் அ ஸ்க்ரீன் 10, 11, 12. அதாவது இப்போ நம்ம ஷேர் பண்ண இந்த ஸ்க்ரீன் வித் அ கலர் அண்ட் டைப்போகிராஃபி அண்ட் டிசைன் சிஸ்டம் தட் யூ ஹவ் ஷேர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த ப்ராடக்ட்டுக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஸ்க்ரீனை உங்களோட ChatGPT கம்ப்ளீட் ஒரு யூஐயாகவே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு க்ளீனான யூஐ. ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை எடுத்து அதை டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த ப்ராடக்டோட யூஐ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிட்டியாக கிடச்சிரும். ஸோ என்னென்னலாம் எப்படி கொடுக்கணும், எந்த கலரை எங்கே யூஸ் பண்ணணும்,
ஒரு டிசைனோட ஃபீல் எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்துரும். ஸோ லைக் ஒரு வயர் ஃப்ரேம ஒரு யூஐ எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்றத நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். சின்ன சின்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, டிசேபிள்ல இருக்கு. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் எனேபிளா இருக்கும். இந்த மாரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்க்ரீனுக்குள்ள எங்கெங்க எவ்வளோ வரணும், ஒரு கார்டுக்குள்ள என்ன எலமெண்ட் குடுக்கணும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா குடுக்கும். பட் இத வந்து நீங்க அப்படியே வந்து எடுத்துட்டு போயிட்டு உங்க ஃபிக்மாலயோ இல்ல கிளையன்ட்டுக்கோ குடுக்காதீங்க. இது வந்து ஒரு பேசிக் ஐடியா. நம்ம வந்து முன்னாடிலாம் வந்து ஒரு ஸ்க்ரீனுக்கு ரெஃபரன்ஸ் பார்த்து, கூகுள் சர்ச் பண்ணி, நெறைய ரிசர்ச் பண்ணி தான் நம்ம ஒரு டிசைன்ஸ பண்ணுவோம். பட் இன்னைக்கு இருக்கிற ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள நம்மளுக்கு பில்ட் பண்ணி குடுக்கும். ஸோ, இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ChatGPT யூஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரீன வந்து பில்ட் பண்ணியிருக்கேன். நான் என்னதான் இந்த ஸ்க்ரீன்ஸ ஜெனரேட் பண்ணாலும், நான் இதில வந்திருந்த இந்த ஸ்டைல் கைட்லைன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஸ்டைல் கைட்லைன்ஸ் எல்லாமே நான் ஃபிக்மால கிரியேட் பண்ணி, டெஃபினெட்லி இதே டிசைன நான் ரீகிரியேட் பண்ணணும். ஸோ, எந்த ரெஃபரன்ஸும் பார்க்காம ஒரு ஃப்ரெஷ்ஷான டிசைன நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, அப்போ டெஃபினெட்லி இந்த ஒரு குறிப்பிட்ட மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய டைம் சேவ் பண்ணும். இது ChatGPTல இப்ப நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதே மாரி Claude யூஸ் பண்ணியும் நம்ம நெறைய விஷயங்கள் பண்ண முடியும். இன்னும் நெறைய ஏஐ ரிலேட்டடான டிசைனிங் டூல்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் ஃப்ளோவ சிம்ப்ளிஃபை பண்றதுக்கு நெறைய இடங்கள்ல சப்போர்ட்டிவா இருக்கும். அது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம என்னோட யூடியூப் சேனல் டிசைனர் லிங்கம். இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ தொடர்ந்து நான் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட அ ஆப்புக்கு ஃபுல் டிசைன் ஸ்டைல் சிஸ்டம் எப்படி வந்து ஃபிக்மால கிரியேட் பண்ணணும் அப்படின்றத வெரி சூன் அடுத்த வீடியோல நான் வந்து அப்லோட் பண்றேன். அந்த வீடியோட அப்டேட் நோட்டிஃபை ஆகணும்னா கண்டிப்பா நீங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோல நீங்க கண்டிப்பா நெறைய விஷயங்கள கத்துக்கிட்டு, உங்களுடைய ஒர்க் ஃப்ளோவ இம்ப்ரூவைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோவ எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க் யூ ஸோ மச். அடுத்த ஒரு நீட் அண்ட் கிளீனான வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.